வணக்கம், இது உங்கள் டெக் லேப். இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போது நம்ம வைஃபை ரிசீவர் இல்லாமல் நம்மளோட கம்ப்யூட்டருக்கும் லேப்டாப்புக்கும் நம்ம ஜியோஃபை ஹாட்ஸ்பாட்டில் இருந்து எப்படி நெட் ஆக்சஸ் பண்ணுறதுன்னு நம்ம வீடியோ டெமோவில் பார்ப்போம். இதுக்கு தேவையான பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் இருந்தால் போதும். இந்த மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜியோஃபை ஹாட்ஸ்பாட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதோட அக்சசைஸாக கொடுப்பாங்க. எப்படி நம்ம ஜியோஃபைலேருந்து நம்ம நெட் ஆக்சஸ் பண்ணுறதுன்னு நம்ம வீடியோ டெமோவில் பார்ப்போம். இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கும்போது ஜியோஃபை ஹாட்ஸ்பாட்டை நம்மளோட கம்ப்யூட்டருக்கும் லேப்டாப்புக்கும் வைஃபை ரிசீவர் இல்லாமல் எப்படி நம்ம நெட் ஆக்சஸ் பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோ டெமோட பார்ப்போம். இதுக்கு தேவையான பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் இருந்தால் போதும். இந்த மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் வந்து ஜியோஃபை ஹாட்ஸ்பாட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது கூட அக்சசரிஸாக கொடுப்பாங்க. அந்த கேபிள் உங்களோட கம்ப்யூட்டர்லையும் உங்களோட ஜியோஃபை ஹாட்ஸ்பாட்டோட கனெக்ட் பண்ணிங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நியூ ஃபோன் ஹார்ட்வேர் ஃபோன் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஃப்ரம் ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன்றதை நீங்கள் சூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைல் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அந்த ஃபைலோட லிங்க் வந்து கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த மூலமாக உங்களுக்கு அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. இதுதான் அந்த ஃபைலு, ரிமோட்ன்ற ஒரு ஃபைலு. இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைலோட பாத் வந்து நீங்கள் செட் பண்ணணும். இன்ஸ்டால் ஃப்ரம் ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் நீங்கள் ரெடியோ பட்டனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோல்டரோட பாத் செட் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் ப்ரௌசர்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து மை கம்ப்யூட்டரில் சி டிரைவில் அந்த ஃபோல்டர் வந்து நான் வச்சுருக்கேன். அந்த ஃபைலை வந்து நான் ப்ரௌஸ் பண்ண போகிறேன். இப்போ சி டிரைவில் ரிமோட்ன்ற ஃபைலை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபைலோட பாத் வந்து இங்கே செட் ஆகிடுச்சு. செட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டரில் காப்பி ஆகிடும். காப்பி ஆனதுக்கப்புறம் ஃபினிஷ் கொடுத்துங்க. ஃபினிஷ் கொடுத்துருந்தா உங்களுக்கு நெட் ஆக்சஸ் வந்து உங்கள் கம்ப்யூட்டருக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து செக் பண்ணுறதுக்கு நான் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசரில் போகிறேன். இப்போ நான் மொசிலா ப்ரௌசரில் போயிருக்கேன். இந்த மொசிலா ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா இப்போ நெட் ஆக்சஸ் வந்துடுச்சு. இதே போல் நம்ம கம்ப்யூட்டரில் லேப்டாப்லேயும் வைஃபை ரிசீவர் இல்லாத டைமில் நம்ம ஜியோஃபை ஹாட்ஸ்பாட் மூலமாக உங்களுக்கு நெட் ஆக்சஸ் ரிசீவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு இல்லைங்க. நன்றி, வணக்கம்.